அடப்பாவுமே போகிற போக்கு பார்த்தா 40 பத்தாவது போலையே. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்குது. புதுச்சேரியோடு சேர்த்தோம்னா 40. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள 60 சீட்டு கணக்கு பண்ணி பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாமாங்க. ஆனால் எந்த கட்சி எடுத்தாலும் 5 சீட்டு 6 சீட்டுன்னு கேட்டு திமுக தலைமையே திணற வச்சுட்டு இருக்கிறாங்களாமா. இதில் மதிமுக தனிச்சின்னத்தில் தான் போட்டி போடுவோம்னு சொல்லிட்டாங்க. போன தடவை திமுக சின்னத்தில் போட்டி போட்டாங்க, இந்த தடவை முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் வெளிநாட்டை சுற்றி பார்த்துட்டு வந்தது கூட்டணி டமால் ஆகிடும் போல தெரியுதுங்க. சரிங்கண்ணா, குறுஞ்செய்தி பார்த்து போட்டுப்பாங்க. விரிவான செய்திகளை ஒன்றுன்னா பார்க்கலாம். அண்ணா அன்பில் மகேஷ் முன்னாடிங்க டீச்சர் ஒருத்தவங்க கண்ணீரோட மடிப்பிச்சு கேட்டிருக்கிறாங்கப்பா. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காலி பணம் எடுத்த நேரம் செய்வோம்னு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்போ எதையுமே செய்யாமல் இப்படி டீச்சர்களை கையேந்து விட்டுட்டாங்க. திருவண்ணாமலை பக்கமுங்க திமுக எம்எல்ஏவோட ஆட்கள் நிலத்தை ஆட்டையை போட பார்த்துருக்குறாங்க. அந்த கும்பல் கிட்டேருந்து நிலத்தை காப்பாற்ற விவசாயி ஒருத்தர் தீ குளிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாருங்க. பல தடவை போலீஸில் சொல்லி நடவடிக்கை எடுக்கலான்னு தான் இப்போ இந்த முடிவு எடுத்துருக்கிறாருங்க. விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டு என்ன உண்ணியமுங்க, விவசாயிகள் கிட்ட நிலத்தை ஆட்டையை போடாமல் இருங்க ஐயா. கன்னியாகுமரி பக்கமுங்க கஞ்சா போதையில் பக்கத்து வீட்டு பெண்கிட்ட அத்துமீறி இருக்கிறாருங்க ஒரு இளவட்ட. கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாத விளம்பர கவர்மெண்ட் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. ரோட்டில் வீதியில் தான் இம்சைன்னு இப்போ வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியலைங்க. கரூர் மாநகராட்சி ஆணையரை எதிர்த்துங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டிய கரூர் திமுக மேயருங்க காசு கொடுத்து பேசாமல் போங்கப்பா அப்படின்னு ஆணவமாக பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே காசுக்காக விலை போவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல தெரியுதுங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டா வாங்க விரிவான செய்திகளை பார்த்து போகலாம். ஆனாலுமுங்க இப்படி செஞ்சிருக்கக்கூடாதுங்க. அண்ணா அன்பில் மகேஷுங்க ஆசிரியர்களுக்கு விடியா அரசு என்னென்ன செஞ்சுருக்குதுன்னு பெருமையை அடிச்சு விட்டுட்டு இருந்தாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு டீச்சர் அக்கா அமைச்சர்கிட்ட மடிப்பிச்சை கேட்டு இந்த ஆட்சி எவ்வளோ மட்டமான ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டாங்க. என்னங்கண்ணா, சென்னையிலங்க தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக ஒரு விழா ஒன்று நடந்திருக்குதுங்க. இந்த விழாவில் அண்ணா உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணா கலந்துக்கிட்டு அவர் சும்மா இல்லாமல் வழக்கம் போல் இந்த மண்ணா போன மாடல் ஆட்சியை பற்றி பெருமை பேசினாருங்க. அண்ணன் பெருமை பேசிட்டு கேளுங்க, இந்த ஆட்சி இப்படியாப்பட்ட ஆட்சின்னு ஒரு டீச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்கண்ணா. மேடைக்கு வந்து அந்த வாத்தியாரம்மாங்க அமைச்சரை பார்த்து கண்ணீரோட மடிப்பிச்சை கேட்டாங்க. ஏன்னா தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பெல்லாம் முடிஞ்ச பிற்பாடும் இந்த கவர்மெண்ட்டு வேலை கொடுக்காமல் இருக்குதுங்க. அதான் மடிப்பிச்சை கேட்டு அந்த வாத்தியாரமா சம்பவம் பண்ணி போட்டாங்க. அண்ணன் இவ்வளவு நேரம் பெருமையாக ஆற்றுனதெல்லாம் வீணாக போச்சுங்கண்ணா. இந்த ஆட்சியோட நிலைமை இதுதானுங்க. ஆசிரியர்களை கையேந்த வைக்கிற கவர்மெண்ட்டாக தான் இந்த கவர்மெண்ட் இருக்குதுங்க. இதை பார்த்த அண்ணனுக்கு என்ன செய்யறதுன்னு இது இல்லைங்கண்ணா. அப்புறம் வழக்கம் போல் போலீஸ் வந்து அந்த அம்மாவை இழுத்துட்டு போயிட்டாங்க. அமைச்சரே, இது ஆரம்பம் தானுங்க. 2.5 வருஷம் ஆட்சியில் டீச்சர்கள் மட்டும் இல்லைங்க, சாமானிய மக்களும் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. ஓட் கேட்டு போகையில் ஒவ்வொரு சம்பவமாக வெளியே வரும் பாருங்க. என்னங்கண்ணா, நாடக கும்பல் ஆட்சிக்கு வந்துட்டாலே பண்ட பாத்திரத்தில் ஆரம்பித்து நிலப்பத்திரம் வரைக்கும் ஜாக்கிரதையை வச்சுக்கோணுமுங்க. ஏன்னா உடன்பிறப்புகள் எந்நேரம் எதையும் ஆட்டையை போடுவாங்கன்னு தெரியாது பாருங்க. அதுக்காக சொல்கிறேன். திருவண்ணாமலையில் அதாவதுங்க ஒரு விவசாயி இப்படி ஜாக்கிரதையே இல்லாமல் போனதால் அவர் நிலத்தையே பறி கொடுத்துட்டு இப்போ தீ குளிக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறாருங்க. திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ்லிங்க இன்னைக்கு விவசாயி ஒருத்தர் தீ குளிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாருங்கண்ணா. என்ன ஏதுன்னு விசாரிச்சது இல்லைங்க. இது காரணம் திமுக உடன்பிறப்புகள்னு தெரிய வந்திருக்குதுங்க. திருவண்ணாமலை மாவட்ட சென்னை சமுத்திர கிராமத்துலேங்க விவசாயி சுரேஷுக்கு சொந்தமான விவசாயினாலும் இருக்குதுங்க. இதையே திமுக எம்எல்ஏ கிரியோட ஆதரவாளர் வீரபாண்டி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான் அப்படிங்க. இது சம்மந்தமாக விவசாயி வந்து போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்குறாருங்க. ஆனால் கடமை தவறாத நம்ம ஊர் காவல்துறை எம்எல்ஏ ஆதரவாளருக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்கண்ணா.
விவசாயி சுரேஷுங்க பூர்வீக நிலத்தை காப்பாற்றிக்க காவல்துறைகிட்டையும் வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்டையும் பல தடவை புகார் கொடுத்துருக்குறாருங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லைங்கண்ணா. இதுக்கிடையிலிங்க எம்எல்ஏவோட ஆட்கள் கொலை மிரட்டல் வேற விடுறாங்களாமாங்க. ஆளுங்கட்சி ஆட்கள் கிட்டே இருந்து பாவம் இந்த விவசாயி எப்படி நிலத்தை காப்பாற்றுவாருங்க. அதுதான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து தீ குளிக்க முயற்சி பண்ணியிருக்காருங்க. ஐயா ஸ்டேலின் சட்ட ஒழுங்கு எம்மோட கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் இதை பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருந்தாருங்க. ஆனால் ஐயாவோட ஆட்சியில் அவங்க கட்சிக்கார அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்கண்ணா. அவ்வளோ பேச்சு பேசின ஐயாங்க இன்றைக்கி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொம்மையும் முதல்வராக கம்முன்னு இருக்கிறா அப்படிங்க. இதில் இவரை பாராட்டி சீராட்டி திரும்பவும் ஒருக்கா ஓட்டு போடணுமாமா. எதுக்கு? எல்லாத்தையும் கட்சிக்காரங்கிட்ட கொடுத்துட்டு ஒன்றுமில்லாம் மலையிறதுக்காக்கு. கட்டுப்படுத்த ஆள் இல்லாததால் தட்டுப்பாடு இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்குதுங்க. பாருங்கள் எப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. அதாவதுங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து இந்த கஞ்சானால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத விட பெண்களோட பாதுகாப்பு இப்போ கேள்விக்குறியாகி இருக்குதுங்கிறது தான் பெரிய வேதனையாக இருக்குதுங்க. கன்னியாகுமரி பக்கம் கஞ்சா போதையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்கிட்ட அத்துமீறி இருக்கிறாங்க. பெண் பாதுகாப்பு பற்றி வாய்கிழிய பேசுகிற ஐயா ஸ்டாலினுங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவார்னு தெரியலைங்க. கன்னியாகுமரி மாவட்ட பூத்துறை கிராமத்துலிங்க ஒரு பெண் ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா மாலத்தீவில் வேலை பார்க்குறா அப்படி ஆக்குதுங்க. இந்த அம்மா அங்கே தனியாக தான் இருக்கிறாங்க. இவங்க பக்கத்து வீட்டில் இருந்த நிஷாந்துங்கிற பையன் கஞ்சா போதை கடுமையானவனா தெரியுதுங்க. வழக்கம் போல் கஞ்சா அடித்த நிஷாந்த் சும்மா இருக்கிறாம போதையில் அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ளே போயிருக்கிறா அப்படிங்க. போய் தனியாக இருந்த பெண்கிட்ட தப்பாக நடக்க வேறு முயற்சி பண்ணியிருக்கிறா அப்படிங்க. அந்த அம்மா கத்தி கூப்பாடு ஓட்டுது. போதை இருந்த நிஷாந்த் அந்த பெண்ணோட கழுத்தில் கத்தி வச்சு கீறி விட்டுட்டு ஓடிட்டானுங்க. பாருங்கண்ணா கஞ்சா போதைங்கிறது இளைஞர்களை எதை நோக்கி இழுத்துட்டு போகுதுன்னு. தமிழ்நாடுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போதை ஆசாமிகள் அட்டகாசம் பண்ணுற ஒரு போதை மாநிலமாக மாறிடுச்சுங்க. ரொம்பலாம் இல்லைங்க. விடியல் கொடுப்பான்னு நம்பி ஒரு 2.5 வருஷத்துக்கு தான் கொடுத்தோம். ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை எப்படி சீரழித்து வச்சுருக்கிறாருன்னு பாருங்க. சும்மா மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தோம், மாதம் 1000 ரூபா கொடுத்தோம்னு உருட்டுவாங்க. நம்பி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதானுங்க. நிலைமை இன்னும் மோசமாக போயிடும். திமுக கும்பல் அடிக்கடி சொல்லுதுங்க எங்களுக்கு ஓட்டு போகலன்னா இந்தியா இல்லாமல் போயிடும்னு. இப்போது சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. இந்த கும்பலுக்கு திரும்ப ஒருக்கா ஓட்டு போட்டால் தமிழ்நாடாக இருக்காதுங்க. இந்த விளம்பர கவர்மெண்ட்டுங்க முன்னாடியில் மக்கள் போராட்டம்னா போலீஸ் விட்டு அடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் கைது பண்ணி போராட்டம் பண்ணுறவங்கள மிரட்டுப்பாங்க. இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கிறதாலுங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கண்ணா. போராடுறவங்களுக்கு தலைக்கு இவ்வளவுன்னு காசு கொடுத்து செட்டில் பண்ண பார்க்குறாங்க. இன்றைக்கி கரூர்லிங்க திமுக மேயர் போராட்டம் பண்ண ஊழியர்கள்லாம் காசு கொடுத்து அமைதியாக்க பார்த்துருக்குறாங்க. கரூர் மாநகராட்சியிலிங்க சுமாராக ஒரு 500 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் தொகுப்பூதியத்தில் மட்டும் பார்த்தோம்னாங்க குத்துமதிப்பாக ஒரு 150 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. இந்த பணியாளர்களை ஆளுங்கட்சிக்காரங்களை அதிகாரிகளே அவங்க இஷ்டத்துக்கு வேலை வாங்குறாங்களாமாங்க. இதில் சொந்த வேலையும் செய்ய சொல்லி இந்த பணியாளர்களை வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்களாமாங்கண்ணா. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னாங்க கரூர் மாநகராட்சி ஆணையாளராக இருக்கிற சுதா அப்படிங்கிறவங்க ஊழியர்களை ஒருமையில பேசுறது, அப்புறம் தரக்குறைவாக நடத்துறது, அப்புறம் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் மூக்கு நுழைக்கிறதுன்னு அந்த அம்மா ஆடுற ஆட்டம் நெம்பு ஓவராக இருக்குதுங்களா. இந்த மாநகராட்சி ஆணையரால் நிறைய தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டுருக்குறாங்கண்ணா. தொடர்ந்து அட்டகாசம் அதிகமாகிட்டே போனதாலேங்க இந்த மாநகராட்சி ஆணையாளரை மாற்றுங்கன்னு சொல்லி ஊழியர்கள்லாம் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. கரூர் திமுக மேயர் கவிதா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுமாங்களாங்க? போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்களேங்க. அவங்களுக்கு கூட விட்டு பேசாமல் அவங்க பிரச்சனை என்னென்னு கேட்காம கையில் இருந்த காசு எடுத்து கொடுத்துட்டு போராட்டம் பண்ணாமல் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்கண்ணா. அது சரி, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்போ போராட்டம் பண்ணாங்களேங்க. அப்போல்லாம் இப்படி தான் காசு கொடுத்து ஆளை திரட்டி தமிழ்நாடு மோசமாகிட்டு மாதிரி நாடகம் போட்டு ஆட்சி பிடிச்சாங்க. இந்த ஊழியர்கள் போராட்டமும் அது மாதிரி தான் நினச்சி காசு கொடுத்துருக்குறாங்க. காசு கொடுத்தா அமைதியாக போக மாட்டாங்க மேடம். இதெல்லாம் உண்மையான போராட்டம். விளம்பர ஆட்சியில் பாதிப்பட்ட மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. நீங்கள் மேலே எண்ணெய் ஊற்றாதீங்க. இந்த கஞ்சா ஆசாமிகளால் பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்குங்கிறது ஒரு பக்கம்னாங்க. இன்னொரு பக்கமுங்க கவர்மெண்ட் பஸ்ஸாலே இப்போ ஆபத்து வந்திருக்குதுங்க. இந்த இலவச பேருந்து விடுறோம்னு பெருமை பேசுகிறாங்களேங்க. அந்த பஸ் எல்லாம் தரமாக இருக்குதுங்களா?
சென்னையில் ஒரு பஸ்ஸில் ஓட்ட விழுந்து அதில் ஒரு பெண் வந்து உள்ளே விழுந்துருக்குறாங்கன்னா நல்ல வேலை எதுவும் ஆகலைங்க. டயரில் சிக்கினா என்ன ஆகுற சொல்லுங்கள். நல்ல கவர்மெண்ட்டு நல்ல பஸ்ஸு போங்க. சரி கண்ணுங்களா, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.